பெரியாரின் பெரியார். ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன். அவனை தூக்கி நிறுத்தி கட்டாயால குத்தி கேளுங்க. விபச்சாரிகளை வைத்து விபச்சார தரகர் தொழில் செய்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். அவதூறு வழக்கு எங்களை போற சொல்லுங்க. பேயிலமோ நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சவங்க இந்த கவிதை வந்து நினைச்சேன். ஏய் எப்பாடே ஏன்டா இப்படா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணீங்கனே தெரியல எனக்கு. வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனோம். இதான் பாயிண்ட். ரெண்டாவது இதான் அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். எவன தலைவராக்குறதுன்னு உங்களுக்கும் தெரியல, தலைவன்னா எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கும் தெரியல. பணம் அவருக்கு தேவையில்லை. இருந்த சொத்தை எல்லாம் நமக்காக விட்டு விட்டு சென்ற தலைவர் தந்தை பெரியார். பணம் வேண்டாம் சொல்லும் போதே தெரியல டூப்புன்னு. ஏண்டா தமிழ் இனத்துக்கு தான் கொடுத்து போயிருக்காரா? இல்ல தெலுங்கர்களுக்கு, இல்ல நாயுடுகளுக்கு, இல்ல நாயக்கர்களுக்கு, ஈரோட்டு மக்களுக்கு, சொந்தக்காரனுக்கு? இல்ல இல்ல ஏண்டா? ஏன் போடா போய் தோங்கலேண்டா. தேர்ந்தெடுத்தது சொத்துக்காக அவருக்கு மட்டுமே தான், அது கட்சிக்காக அவர் நினைக்கவே இல்லை. சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். என்னடா ரிஜெக்டா? 100 வருடத்துக்கு முன்னாடி எழுத்து கூட்டி நம்ம ஆட்களுக்கு படிக்க தெரியாது. இன்றைக்கு மதிவதனி வழக்கறிஞர் என்றால் தந்தை பெரியார் என்ற தலைவரால் திராவிடர் இயக்கத்தால் வந்தது. அப்பா அண்ட புழுகு ஆகாத புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி இருக்கப்பா இந்த அஜினாரப்ப புழுகு. பெரியார் மட்டும் இல்லன்னா என்ன படிச்சிருக்க முடியுமா? நீங்க எல்லாம் பேசியிருக்க முடியுமா? எது சொன்னாலும் சரி பெரியார் மட்டும் இல்லன்னா, பெரியார் மட்டும் இல்லன்னா ஏன்டா உங்களுக்கு இந்த பழப்பு? வெக்கமா இல்ல? வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ. நம்மளை படிக்க வச்சது கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் காமராஜர். இல்ல இல்ல இல்ல, காமராஜரையே பள்ளிக்கூடம் திறக்க வச்சது பெரியார் தான். அப்படியே தூக்கி விட்டு கீழே மண்டை சதுரி செத்து போனீங்க. காமராஜர் முதலமைச்சர், பெரியார் யாரு? வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. அளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய? ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல நின்றான்னா போட்டு. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை ராமசாமி படிக்க வச்சாரு. நம்மளை விட லிட்ரஸி ரேட்ல அதிகமா இருக்கிறது கேரளா. கேரளா கூடிய மலையாளி யாரு படிக்க வச்சா? அதானே கூட்டத்துல ஒரு புத்திசாலி இப்படி லாஜிக்கா ஒரு கலிகாபம் உடனே நீ தற்கேட கூடாது. இங்கதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். தலைவர் 95 வயதில் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் மூத்திர வாளியோடு மேடைக்கு ஏறி, ஐயோ சேரு இப்ப எதுக்கு சேரு இவ்வளவு எமோஷன் ஆயிட்டு இருக்க? 30,000 ரூபாய் இந்த ஆபரேஷன் பண்ணி அழகா யூரின் போறதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிருப்பாங்க. முதல்ல மூஞ்சில் இருக்க எச்சத்தோட தாண்டா கண்ணில் வச்சு அழுகுறாமா நடிக்கிறேன். அதை பண்ணாம கஞ்சத்தனம் பண்ணி சொந்த, அதாவது காசு செலவு பண்றது கஞ்சத்தனம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். குளிக்க மாட்டாராம், வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாரா. நான் சொல்லல, அண்ணா தான் சொல்லிருக்காரு.